விஜய் டிவியில் பிரபலமான சீரியல்களில் ஒன்று தாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ். தற்போது இந்த சீரியலோட 2ஆம் பாகமும் ரசிகர்களோட அமோக வரவேற்பை பெற்றிருக்குன்னு தாங்க சொல்லலாம். இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பாண்டியன் சொன்னபடியே சரவணன் மற்றும் தங்கமயில் சென்னைக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாரு. அதன்படி தெரிந்த நபரை வைத்து அங்கே ஒரு ரூமும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருப்பவங்க கிட்ட சொல்கிறாரு. அதோட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவருமே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ரூம்லாம் அனிமோனுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. தனி ஹோட்டல்ல ரூம் எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் யோசிக்கிறாரு. அதற்கு தங்கமயில் சொல்றாங்க, ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. உடனே பாண்டியனும் என்ன செய்யறாருன்னா, சிறிய தயக்கத்திற்கு பிறகு ஆன்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கு சம்மதமும் சொல்லிடுறாரு. ஏற்கனவே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தங்கமயில் சினிமாவுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணது நிறைய பணம் செலவாகிடுச்சு. எனவே தான் பாண்டியனும் கோமதியும் தங்கமயில் ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த நிலையில தங்கமயில் ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் மீனாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சுங்க. நல்லா பார்த்து செக் பண்ணி அதுக்கு பிறகு ரூம் புக் பண்ணு மீனா அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மீனை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு மெசேஜ் ஒன்று வருது. ரூமுக்கு வெறும் 5000 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லோருமே சந்தோஷமாகிட்டாங்க. மீனாவும் ராஜும் இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாண்டியன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நல்லதா போச்சு, 5000 தானே செலவாகி இருக்குது ரூமை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனாலும் இதுக்கு பிறகு என்ன வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாம போயிடுது. இது தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தங்கமயில் நைட்டு தூங்கும் போது மெசேஜை பாக்குறாங்க. அவங்க ரூம் புக் பண்ணதுக்கு அட்வான்ஸ் தொகை மட்டும்தான் செலுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் மீதம் இன்னும் 20,000 ரூமுக்காக அவங்க கட்ட வேண்டி இருக்குதுங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான தங்கமயில் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பாக்கியத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. உடனே பாக்கியா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது எதையுமே நீ வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்லிடுறாங்க. அதோட மாப்பிள்ளையோட நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், பேசாம போய் நீ அனிமூனை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐடியாவும் கொடுக்குறாங்க. இந்த நிலையில தங்கமயில் மற்றும் சரவணன் அனிமூன் சொல்றாங்க. ஆனா ஹோட்டல் கட்டடத்தை பத்தி யாருமே பாண்டியனுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை. கண்டிப்பா பாண்டியனுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிறது உறுதியா நடக்க போகுதுங்க. தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சினிமா செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.